நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா. அது லிட்டில் பிட் கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதான், இது செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் எது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து திருப்பி போடுறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அது இங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை வச்சுருக்கிறதுல வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட்டில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுவோம், அதுக்காக சில்லி பவுடர். இது வந்துட்டு மல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இது வந்துட்டு கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சள். இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த தயிரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பொடியாக்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஹாஃப் தக்காளி, இது வந்துட்டு இஞ்சி கொஞ்சம். இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் மிளகும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அது சூட்லேயே வந்துட்டு இதுவாகிடும். இப்போ நான் அந்த விழுதை வந்துட்டு இப்போது அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. வெங்காயம் அது வதக்கினது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுக்காக. அது ரெடியாக இருக்குது. தென் மோரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட்டோம். ஸோ அதுவும் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சோம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு பூ போட்டுட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டு நல்லா கலக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுது, அப்புறம் அந்த தயிர் விழுது எல்லாத்தையும் போட்டு நான் கஸ்தூரி மேத்தி போடுறேன். நான் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை போட்டு விட்டுருவேன். ஸோ இப்போ கொஞ்சமாக க்ரீம் போட்டுக்கோங்க, குக்கிங் க்ரீம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து திக்காய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிறேங்க. ஸோ ஹைதராபாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பட்டர் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், இப்போ போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தாலும் ஓகே. நான் பட்டர் வந்துட்டு இப்போ போட்டு விட்டுருக்கேன். அப்படியே அந்த சூட்டில் இதுவாச்சுன்னா டேஸ்டியாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். இது த ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் வந்துட்டு உடஞ்சி போகாமல் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. See you in the next video.